16ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். ஒரு போப் ஆண்டவர் தான் தனக்கு கீழே இருக்க சிஸ்டரை காதல் பண்றாரு. ராஜா போய் ஜெயில போட்டுறாரு. அவர் கொடுக்கக்கூடிய உணவு இதெல்லாம் சேர்த்து ஒரு பொக்கே செஞ்சு கொடுக்குறாரு. அவரை பிடிச்சி தூக்கில் போடுறாங்க. அவரோட நினைவு தான் 14 இந்த பிப்ரவரி காதலர் தினம். சரி, நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி. இதை பற்றி தான் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு இன்னைக்கு ரொம்ப வந்தது. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற என்னுடைய யூடியூப் சேனலில் அதை பற்றி போட்டிருக்கேன். இந்த கொஞ்சம் கவனிங்க. மகா சிவராத்திரி அப்படின்றது நாமெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஜோதிடம் சார்ந்தது. ஜோதிடர் அப்படின்னா யாருன்னா, ஜோதி இருக்கும் இடத்தை அறிந்தவன் ஜோதிடன், ஜோதி இருக்கும் இடமே ஜோதிடம். அதை வச்சு தான், ஏன்னா இதுக்கு நவநாயகர்கள தலைவர் வந்து சூரியன் தான். அப்போ சூரியன் எங்கே போகுதுன்றது அதுதான் அயனாம்சம். அதுலேருந்து வர்றதான் சாயனம், நிராயணம், இதெல்லாம் படிக்கணும். இப்போது இந்த மகா சிவராத்திரினா என்ன பண்ணுறோம்? சிவன் கோயிலை கொண்டு உட்கார வச்சு பூஜை பண்ணி பஜனை பண்ணி ஆராதனை காமிச்சு வருமானத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான மகா சிவராத்திரி என்னன்னா, நம்ம குழந்தைகள், தமிழர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, குழந்தைகளை 420 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலை இது. குழந்தைகளை 6 வயசு முடிஞ்சோன்னா ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அன்னைக்கு குருகுல கல்வி தான். அவங்களுக்கு இந்த வானத்தில் எப்படி கிரகங்களை, நட்சத்திரத்தை, சிவமையம் சொல்கிற இடத்துல, சிவமையம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த நெபுலா வெடித்து சிதறியது அப்படிம்பாங்க. அந்த இடம் தான் பிரபஞ்சம் உருவானது. அதை எப்படி பார்க்குறதுன்னு கோயிலில் உட்கார வச்சா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கோவில் வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி கட்டலை. அது வந்து ஒரு இயற்கையான டெலஸ்கோப்பு. பெரிய கோயில்னா பெரிய டெலஸ்கோப்பு. ஏன்னா ஒரு குச்சியை நட்டு வச்சு, அதான் கொடிமரம், இந்த பிரபஞ்சத்தையே அளந்தவன் தமிழர். அப்போ அந்த கோயிலில் கருவறைக்கு முன்னாடி ஒரு கருப்பு கல் இருக்கும். அதில் நல்லா வசதியாக உட்காந்துக்கிட்டு ஏத்தாப்புல நந்தி இருக்கும். நந்தியோட கொம்புக்கு நடுவில் அந்த கொடிமரம் வரும். கொடிமரத்துக்கு பின்னாடி தான் அந்த 40 அடி உயர ராஜகோபுரம் திறந்திருக்கும். நம்ம சாதாரணமாக போகிறதுக்கு 5 அடியோ 5 அடி 6 அடி இருந்தாவே போதும். ஆனால் 40 அடி உயரத்துக்கு ஏன் கட்டி வச்சாங்கன்னு நான் போதும் போலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் தேடலில் தான் கண்டுபிடிச்சேன். என்ன ரீசன்னா, நான் 18 ஆசிட்டை படிப்பேன். எந்த கேள்விக்கும் எனக்கு வர சந்தேகத்துக்கு யாருமே பதில் சொல்றதில்லை. தெரியாது. என்ன சொல்லியிருக்காங்க, பலன் பார்க்கறதுக்கு இந்த கிரகம் இங்கே இருந்தா இந்த கால்குலேஷனை முதல்ல எல்லாம் தப்பாக ஆயிடுச்சு. 420 வருஷமாக திருத்தாத பஞ்சாங்கத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாக்கியன்றோம், திருக்கணிதன்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்திலேயோ அல்லது சாஃப்ட்வேர்லேயோ எந்த கிரகம் என்ன ஆங்கிளில் சொல்லியிருக்காங்களோ, நீங்கள் இப்போ டெலஸ்கோப் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா நான் காட்டுறேன். கோயிலில் உட்காந்து தான் நீங்கள் பார்த்தாங்க. எந்த கிரகமும் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர சாரத்துலேயோ அல்லது டிகிரிலேயோ இருக்காது. இதெல்லாம் சைக்ளோ ஸ்டைல் பண்ணிவிட்டு ஒரு 10 வருஷம் பஞ்சாங்கத்தை திருப்பி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்லும்போது அப்போ சொல்லலாம் எப்படி பலன் சரியாக வருதுன்ட்டு. ஒரு நட்சத்திரத்தோட 13.20 டிகிரி தானே. இதை பார்த்தீங்கன்னா தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல 1000 கோடி இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் டிஸ்டன்ஸு. இது வந்து ஒரு கணக்குக்காக வானத்தில் எந்த எல்லையும் கிடையாது. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா வழியில் நிறைய ஊர் இருக்குது, ட்ராக் மாதிரி போகுது. சரி வேணாம். அப்போது இந்த கோவிலில் குழந்தைகளை உட்கார வச்சு வானத்தை எப்படி பார்க்கறது? சிவமையம் இது, நட்சத்திரம் இப்படி தான் வரும், இதுதான் ராசி மண்டலம். ஆனால் அவன் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த விஜயதசமி தான் மகா சிவராத்திரி. இதை சொல்லி கொடுத்துட்டு இந்த ஏதோ மாதம் வருது இல்லைங்களா, இப்போ மார்கழி மாதத்தில் கற்போட்ட தரவுகள் எடுப்பாங்க. யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். அல்லது கோயிலில் இருந்து அவங்க எடுப்பாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிகள் தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த மார்கழி மாதத்தில் இது ஒரு உற்சவம் வருமா, இது சொர்க்கவாசல் திறக்கிறது. அந்த அன்னைக்கு அந்த பக்கத்தில் இருக்க கோயிலெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த பஞ்சாங்க தயாரிக்கிற வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு கோயில் எடுக்கக்கூடிய அந்த கற்போட்ட தரவுகள் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்கள் தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு மாசி மாதம் நடக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் அடுத்த ஆண்டிற்கான மழைப்பொழிவு என்ன, விவசாயம் பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணலாம், இந்த பஞ்சாங்கம் தயாரிக்கிறது, கேலண்டர் தயாரிக்கிறது, அத்தனை டிஸ்கஸும் அன்றைக்கி தான் நடக்கும். அதான் உண்மையான மகா சிவராத்திரி. இது என்னாச்சு, 420 வருஷத்துக்கு முன்னாடி அந்நியர் ஆட்சி உள்ளே வந்தோடனே தெலுங்கர் ஆட்சி வராங்க. விஜயநகர பேரரசு வந்ததுக்கப்புறம் கோயிலில் இருக்கக்கூடிய கணிகர்கள் அவங்களாம் வெளியேற்றிட்டு தமிழர் வெளியேற்றிட்டு உள்ளார
பார்ப்பனர்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஏன்னா இது 10,000 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு கணிதம். அதை பிடிச்சிட்டு அவங்க உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணன்னு தெரில, ரைட்டு சூடத்தை ஏற்றி சாமிக்கு காட்டிட்டு தட்டில் காசு வாங்கிறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, அப்படி போயிடுச்சு. எந்த பரிகாரம் பண்ணாலும் கட்டத்தில் எந்த கிராமமாக மாறுமா? மாறாது. சரிங்களா? நமக்கே தெரியும். சரி, ரொம்ப அதுக்குள்ளே போக முடியாது, நம்மளாம் ஜோதிடர் இல்லைங்களா? அப்போது இந்த சூரியனை, அதாவது சாமிக்கு முன்னாடி சூடமோ அல்லது நெய் விளக்கோ ஏற்றி காட்டுறாங்க இல்லைங்களா, அதோட அர்த்தம் என்னன்னா சக்தி மையத்தை சூரியன் சுற்றுகிறது அப்படின்ட்டு. சிவமையம் வெடிச்சு செதுறது, அதுலேருந்து 4 கரங்களாக விரிகிறது. ஒவ்வொரு கரத்துக்கும் 4 புஜம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சுக்ராம்பதரம், சசிவரதம், சதுர்புஜம் அப்படின்றது. ஒரு கரத்துக்கு 52 பூணம் இருக்கும். ஒரு பூணத்துக்குள்ள 100கணக்கான கேலக்சிகள் இருக்கும். அதில் ஒரு தென்கரத்தில் இருக்கக்கூடிய கடைசி பூணத்தில் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கோம். அந்த பூமி சூரிய குடத்தில் இருக்க பூமியில் நம்ம இருக்கோம். அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது மாதிரி இதை பார்த்தீங்கன்னா 52 4 208 வரும். உடம்புல ஒரு குழந்தை பிறக்கும்போது 216 எலும்புகளோட பிறக்கும். அது ஒன்றோட ஒன்று இணைஞ்சு 208 எலும்பாக நிற்கும் கடைசியில். இது எல்லாமே இந்த தத்துவம். 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்கு இல்லைங்களா? எழுத்துக்கள் தமிழ் எழுத்து 247 தானே. சூரியன் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 247 வருஷம். எல்லாமே கணக்கு தான். 12 ராசிகள், 12 ராசிகள் தான் 12 ஆழ்வார்கள், 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 18 சித்தர்கள். ஒரு ராசிக்குள்ளார 18 படிகள் இருக்கு. சொல்லி கொடுத்துருக்காங்களா யாராச்சும்? 9 நட்சத்திரம் பார்த்து தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 படிகள் இருக்குது. இது ஆசிவக கல்வி. 18 படிநிலையை கடந்து வரணும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு 18 படி எதுக்கு ஏறுறாங்க? அது ஒரு கல்வி அது. அப்புறம் இந்த வாளறிவன் ஜோதிட கலைஞன் அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் என்ன அப்படின்ட்டு. நாம் சாதாரண மனிதர்லேருந்து 12 நிலையை கடந்து போய் தான் சித்தர்கள் ஆவாங்க. சித்த மனிதர் யோகம் தவம் செஞ்சு 12 நிலையை சித்தர்களாக கடந்தாதான் கடவுளாக போற்றப்படுவார்கள். அப்படி ஆசிவகம் கொடுத்த கடவுள் 6 பேர் தான். அதில் 2 கட் பண்ணிவிட்டு தசாவதாரம்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா என்னோடய செல்ஃபோனை மட்டும்தான் வச்சுக்கிட்டு தான் எடுத்திருக்கேன். பெரிய அளவில் இந்த மாதிரி கேமராவோ இல்லை தொழில்நுட்பமோ நமக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா செய்யலாம், அதெல்லாம் செய்யவும் முடியாது வேற. அப்போது இந்த மகா சிவராத்திரின்றது என்னன்னு புரிஞ்சுதுங்களா? நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வி, ஏன்னா ஜோதிடத்தை தான் வேதத்தின் கண்கள் அப்படின்றாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். இந்த கணக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா திருக்குறளுக்குள்ளே இருக்குது. 133 அதிகாரங்கள், 1330 பாடல்கள். இந்த சக்தி மையம் பின் சுழற்சியாக சொல்கிறதுக்கு 1330 வருஷம் எடுத்துக்கும், 1 டிகிரி பின்னாடி நகரத்துக்கு. இதெல்லாம் சொன்னாலாம் புரியாது. இதை முறையாக கல்வியாக கட்டிருந்தால் தான் இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆலியாரில் இதை பற்றின வகுப்பு இருக்குது, கிளாஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி போயிருக்கணும். ஒய்ஃபோட அக்கா இறந்து போனதுனால நாளைக்கு 8ஆம் நாள் காரியம் வச்சுருக்காங்க, அதனால் போக முடியல. அப்போது நம்மளுடைய அடிப்படை கல்வியெல்லாம் நம்மளை மறக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மம் வெல்லுன்ற மாதிரி எங்கேயோ எப்படியோ திரும்ப நம்ம இதெல்லாம் வந்துடும். கொடி மரத்தோட வேலையை 2. ஒன்று கொடியை கட்டி காற்று திரும்ப திசை அடிக்கும் வேகம், இதெல்லாம் பார்க்கறது. 2வது இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், ராசி மண்டலம் எப்போ உதயமாகிறது, அதை வச்சு தானே வேற மனுஷன் பார்த்தா தானே சொல்லியிருக்க முடியும், அதை பார்க்கறது. அப்புறம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷ ராசி. நானும் 18 ராசிட்ட படிச்சிருக்கேன், யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. எப்படின்னு பார்த்தா கோயில் இருக்கதா அப்படின்னு நினச்சிங்க. அப்படி கிழக்கு பக்கம் இப்போ உட்காந்துருக்கோம், நந்தி இருக்குது, கொடிமரம் இருக்குது, ராஜகோபுரம் இருக்குது. இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சமநாள் மார்ச் 21ஆம் தேதி. அதுக்கு அடுத்த நாள் தான் சூரியன் மேசராசியில் போகும். நாமெல்லாம் என்ன கொண்டாடிட்டு இருக்கோம்? ஏப்ரல் 14. மேசராசி அங்கே போகாது. ஆக்சுவலாக எப்போ பார்த்தா ஏப்ரல் 21 தான் போகும். 6 நாள் 7 நாள் தாண்டி போகும்.
இதை பற்றின என்னுடைய ஜோதிட வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 1,00,000 வீடியோ இப்படியும் போட்டுருணும் ஐடியாவில் இருக்கேன். ஒரு நாளைக்கு 5-6 வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்புறம் நம்ம ஸ்ரீகுரு அஸ்ட்ரோ அகாடமி மற்றும் ஜோதிட திருமண தகவல் மையம் அதுலேயும் வீடியோ வந்துட்டுருக்கோம், பாருங்கள். கல்வியை வளர்த்துக்குங்க. இங்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி.